ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மரக்காணத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய கீழ்புத்துப்பட்டு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய மஞ்சனீஸ்வரர் ஐயனாரப்பனை தான் பார்க்க போயிட்டுருக்கோங்க. பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குங்க. நம்ம சென்னையிலேருந்து போகிறதுனால நம்மளுக்கு ஒரு 140 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். மரக்காணம் போயிடணும். மரக்காணத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அங்கே கீழ்புத்துப்பட்டு அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். அங்கே இருக்கக்கூடிய மஞ்சனீஸ்வரர் ஐயனாரப்பன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐயனாரப்பனை பார்க்கலாமா? எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐயனாரப்பன் தான் குலதெய்வம். உங்களுக்கும் இந்த கோவில் குலதெய்வ கோவிலாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோங்க. இப்போ நாங்கள் கோவிலில் தான் இருக்கோம். நீங்கள் திண்டிவனத்துலேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் தூரங்க திண்டிவனத்துலேருந்து. முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய திண்டிவனம் அவருடைய காலத்தில் திண்டினீஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த ஐயனாரப்பன் கோவிலும் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க. 1000 வருடங்களுக்கும் பழமையான கோவில் தான் இந்த கோவில். இந்த ஐயனாரப்பன் கோவிலை சுற்றி எப்படி இருக்குன்னு இந்த கூகுள் மேப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த கோவிலை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா வனப்பகுதி மாதிரி தாங்க இருக்கும். நிறைய மூலிகை செடிகள் நிறைந்த ஒரு அழகான கோவில் தான் இது. நீங்களும் இந்த கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா காலையிலேருந்து மாலை 6 மணிக்குள்ளே இந்த கோவிலுக்கு வந்துடுங்க. மாலை 6 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கோவில் நட சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் சாமியை பார்க்க முடியாது. நீங்கள் எங்கேருந்து வரதா இருந்தாலும் 6 மணிக்குள்ளே சாமியை பார்த்துட்டு போயிருங்க. இப்போ நம்ம சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி சாமிக்கு தேவையான பூ பழம் எல்லாமே வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா ஐயனாரப்பனை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ண போகிறது இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய லெஃப்ட் சைடில் போகணும். லெஃப்ட் சைடில் பின்னாடி பக்கம், இந்த கோவிலுடைய பின்னாடி பக்கம் போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குங்க. இப்போ நம்ம முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஐயனாரப்பனையே பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட்டிங்க அப்படின்னா இந்த கோவிலை சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஒரு வனப்பகுதி மாதிரியே இருக்கிறதுனால, மூலிகை செடிகள் நிறைய இருக்கிறதுனாலையும் நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியம் தான், நம்மளுடைய மனசுக்கும் ஒரு நிறைவு கிடைக்கும் இந்த கோவிலுக்கு வந்தோம். இந்த ஐயனாரப்பன் கோவிலுடைய பேக் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி இருக்குது. அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார். போகிற வழியிலே நாகவல்லி அம்மனும் இருப்பாங்க. நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வர வழியில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஐவேலங்காடு அப்படின்னும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 36 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 106 வகையான மூலிகை செடிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. காரு, பஸ்ஸு எது வேணாலும் நீங்கள் அங்கே அதில் பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங்க்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க 30லேருந்து 50. அதாவது ரொம்ப விசேஷமான நாட்களில் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் கிட்ட வசூல் பண்ணுவாங்க. மற்ற நாட்களில், சாதாரண நாட்களில் 30 ருபீஸ் கிட்ட வரைக்கும் வாங்குவாங்க. ஐயனாரப்பன் கோவிலேருந்து விநாயகர் கோவிலுக்கு பார்த்திங்கன்னா 500 மீட்டர்னு சொல்லியிருந்தேன். அங்கேருந்து உங்களுக்கு நடக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வண்டியிலேயே வந்துடலாம் விநாயகர் கோவிலுக்கு. ஆனால் ஐயனாரப்பன் கோவிலுக்கு உள்ளே வர முடியாது. மெயின் ரோடு வழியாக சுற்றிட்டு நீங்கள் டேரெக்டாக விநாயகர் கோவிலுக்கு சாமியை பார்க்கலாம். ஆனால் ஐயனாரப்பன் கோவிலுக்கும் விநாயகர் கோவிலுக்கும் இடையில் நீங்கள் நடந்து வந்தால் மட்டும்தான் இந்த குதிரை சிலைகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடம் பார்த்திங்கன்னா பல பேருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இது. இது என்ன அப்படிங்கிறத நான் வரும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம விநாயகர் கோவிலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஐயனார் கோவில் எப்படி தோன்றியது அப்படிங்கிற தல வரலாறு பார்க்கலாம். பஸ்மாசுரன்ற ஒரு அரக்கன் என்ன செய்வார், நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் எரிஞ்சு சாம்பலாகிடணும் அப்படிங்கிற ஒரு வரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட கேட்குறாரு. இந்த வரம் வேணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாரதர்கிட்ட இந்த பஸ்மாசுரன் கேட்குறாரு. அதற்கு நாரதர் என்ன சொல்கிறாரு, நீ ஈஸ்வரனை நோக்கி தவம் செய், அவர் உனக்கு அந்த வரத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதனால பஸ்மாசுரன் என்ன செய்கிறாருன்னா இந்த ஐவேலங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்துப்பட்டில் தான் அவர் கடுமையான தவம் செய்கிறாரு. அவருடைய அந்த கடுமையான தவத்தை பார்த்து சிவபெருமானே உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு அந்த பஸ்மாசுரன், நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் எரிந்து சாம்பலாகி போகிறணும் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை கேட்குறாரு. அதனால சிவபெருமான் அந்த பஸ்மாசுரன் அரக்கன் கேட்ட அந்த வரத்தையும் கொடுத்துடுறாரு.
ஆனால் அந்த வரத்தை பெற்ற பஸ்மாசுரன் என்ன செய்கிறாருன்னா, அது சுற்றிலும் காடு, அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த வரத்தை வந்து சோதித்து பார்க்க நினைத்தான். யாருடைய தலை மீது கை வைத்து? சிவபெருமானுடைய தலை மீதே கை வைத்து அந்த வரத்தை சோதித்து பார்க்க நினைத்தான் பஸ்மாசுரன். இதுதாங்க ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க, வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைத்த கதை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சிவபெருமான் சுதாரிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டு ஐவேல மரத்தில் ஒரு காயாக மாறிடுறாருங்க. ஆனாலும் பஸ்மாசுரன் ஆடாக மாறி அந்த காயை சாப்பிட்றதுக்கு போகிறாரு. உடனே சிவபெருமான் விஷ்ணு பகவானை கூப்பிடுறாரு. விஷ்ணு பகவானும் மோகினி அவதாரம் எடுத்துகிட்டு வராரு. உடனே பஸ்மாசுரன் என்ன செய்கிறாரு, மோகினியை பார்த்த உடனே அவர் மேலே ஆசைப்பட்டு மோகினி கிட்ட போகும்போது மோகினி என்ன சொல்லுவாங்க, அதாவது கடுமையான தவம் புரிஞ்சதுனால பஸ்மாசுரன் மேலெலாம் வந்து சேராக இருக்கும், புற்று மண்ணாக இருக்கும். அதனால் அதெல்லாம் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அதனால அவர் என்ன பண்ணுவார், அந்த ஐவேலங்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கழுவெளி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவார். எப்போவுமே அந்த இடம் வந்து தண்ணி நிரம்பி தான் இருக்குமா. ஆனால் இந்த மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவான் என்ன செய்வாருன்னா, அந்த இடத்துல வந்து தண்ணியே இல்லாமல் பண்ணிடுவார். ஃபுல்லாகவே நீர் எல்லாமே வற்ற வச்சுருவார். ஆனாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாடு நடந்து போன கால் தட குழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து கையால் தொட்டு தொட்டு அந்த பஸ்மாசுரன் என்ன செய்வார், அவரோட உடம்புல இருக்கக்கூடிய சேரை எல்லாமே கழுவிட்டு இருப்பார். ஆனால் ஒரு சமயத்தில் என்ன பண்ணிடுவார், தலையில் இருக்கக்கூடிய மண்ணை கழுவுறதுக்காக அவருடைய தலைக்கு மேலேயே கை வைக்கும்போது அவர் வாங்கின அந்த வரத்தாலேயே அந்த பஸ்மாசுரன் அரக்கன் எரிஞ்சு சாம்பலாயிடுவார். அதுக்கப்புறமா அந்த காய் உருவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மரத்தை விட்டு வருவார். அந்த சமயத்தில் மோகினியை பார்ப்பாரு. மோகினி மீது ஆசைப்படுவார். அதுக்கப்புறமா தான் பிறந்தவர் ஐயப்பன். ஐயப்பன் பிறக்க முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளத்தில் மகிஷி அப்படிங்கிற ஒரு அரக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவனுடைய கையால் தான் நான் சாவணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேட்பாங்க. அதனால தான் வந்து சிவபெருமான் மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானோட சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் ஐயப்பன் பிறக்கிறார். இந்த புற்றமன் காட்டில் பிறந்ததுனால தான் இந்த ஐயனாரப்பனுக்கு பேர் புத்துப்பட்டு ஐயனாரப்பன் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவிலில் தான் இருக்கோம். விநாயகரை பார்க்கலாமா? இங்கே விநாயகருக்கு முன்னாடி பாருங்களேன், 2 யானை சிலை தான் இருக்குது. எலி தானே இருக்கும், ஆனால் இந்த இடத்துல மட்டும் யானையுடைய வாகனம் இருக்குது பாருங்கள். விஷ்ணு சக்தியும் சிவசக்தியும் கலந்து தான் ஐயனாரப்பன் அப்படிங்கிற ஒரு அவதாரமே தோன்றியிருக்கு. இந்த புத்துமன் காட்டில் பிறந்ததுனால தான் அவருக்கு புத்துப்பட்டு ஐயனாரப்பன்னும் சொல்கிறோம். கேரளத்தில் பந்தல மகாராஜாவுக்கு குழந்தை இல்லாததுனால தேவர்களுக்கெல்லாம் குருவான பிரகஸ்பதி என்ன செய்கிறாரு, இந்த ஐயனாரப்பனை தான் மன்னனிடம் கொடுத்து வளர்க்கிறார். அவர்தான் மணிகண்டன். மகிஷியினுடைய வரத்தின்படி 12 வயது வரை மட்டும்தான் அவர் பால பருவம். அதற்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அந்த மகிஷியை வதம் செஞ்சுட்டு அங்கிருந்து மீண்டும் புத்துப்பட்டுக்கே ஐயப்பன் இந்த இடத்துல ஐயனாரப்பனா வந்திருக்காரு. பத்மாசுரன் தலையில தெளித்து கொண்ட நீரால என்ன ஆயிருக்கு, தீயது அழிந்து உலகை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக ஐயனார் உருவானதுனால மஞ்சனீஸ்வரர்னு இவரை சொல்றாங்க. மாலை 6 மணி வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா ஐயனாரப்பன் கோவில் நட திறந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வானுலகத்துக்கு போயிடுவாரு. அங்க இருக்கக்கூடிய தேவர்களும் முனிவர்களும் அளிக்கக்கூடிய அந்த பூஜை எல்லாமே ஏத்துக்கிட்டு அதற்கு பின்னர் பாத்தீங்கன்னா வானத்தில் இருக்கக்கூடிய மேக வடிவத்தில் இந்த உலகம் முழுவதையும் காவல் காக்கிறதுனாலையும் இவரை மஞ்சனீஸ்வரர்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஐயனாரப்பன் தாங்க ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். அதாவது மஞ்சனீஸ்வரர் ஐயனாரப்பன் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விநாயகரை பார்த்து முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா, டேரெக்டாக விநாயகர் கோவிலுக்கும் பாதை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட் சைட்லேருந்து தான் வரணும். மெயின் ரோடு வழியாக இந்த ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னா இங்கேயும் பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குங்க. அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம போகலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது. இப்போ நம்ம அந்த ஜீவசமாதியையும் பார்க்க போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண சித்தர். அவருடைய ஜீவசமாதியை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த லக்ஷ்மண சித்தரை பார்த்திங்கன்னா 19வது நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் வந்து புதுவையில் சண்முகபுரத்தை சேர்ந்த ஒரு பகுதியில் தான் இருந்திருக்காரு. இராணுவ தளவாட வண்டி வந்து அவருடைய கால் மேலே ஏறி அவருடைய கால் உடைஞ்சதாகவும் சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவிலில் வந்து கடுமையான தவம் புரிஞ்சிருக்காரு. அதாவது எந்த அளவுக்கு கடுமையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய உடம்புக்கு மேலே ஃபுல்லாக அந்த புத்துமண் வளர்கிற அளவுக்கு வந்து அவர் ஒரு கடுமையான தவம் புரிஞ்சிருக்காரு. அதனால ஏராளமான பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த சித்தருடைய ஜீவ சமாதியை பார்க்கறதுக்காக வராங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சித்தருடைய ஜீவ சமாதிக்கு வந்தாச்சு. மகான் லக்ஷ்மண சுவாமி ஜீவசமாதி புத்துப்பட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய ஜீவ சமாதியும் பார்த்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புற்று மண்ணில் வந்து அவருடைய உருவம் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏராளமான பக்தர்கள் வந்து இவருடைய ஜீவ சமாதியை தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு முறை வந்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கரையான்களால் பாதுகாக்கப்பட்டு வரும் லக்ஷ்மண சுவாமி அபூர்வ சித்தரினுடைய அபூர்வ காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே வந்து 2 பாதை போகுது. ஆனால் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து தான் வந்தோம். இப்போ நம்ம ஐனாரப்பன் கோவிலுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா லக்ஷ்மண சித்தருடைய ஜீவ சமாதியை பார்த்துட்டு வந்தாச்சு. நேராக வர்றது காரில் வர்றதுக்கான வழி அது. லெஃப்ட் சைட்லேருந்து தான் இப்போ நம்ம வந்தோம். ஐனாரப்பன் கோவிலேருந்து வந்த வழி அது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து எங்கே போகலாம் அப்படின்னா ஐனாரப்பன் கோவிலுக்கு போகலாம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வைகாசி மாதத்தில் குழந்தைகளுக்கு காது குத்துற நிகழ்ச்சி நடக்கும். ஏன்னா இந்த கோவில் வந்து நிறைய பேருடைய குலதெய்வமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா 5 திங்கட்கிழமையிலையும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விசேஷமான திருவிழாலாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பக்தர்களும் அவர்களுடைய குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் மொட்டையடித்து காது குத்துற விழாவும் இந்த இடத்துல பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பம் விருத்தியாகணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஐனாரப்பனை வேண்டிக்கிட்டு நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்புற்று இருக்கக்கூடிய இடம்ங்க. இந்த புற்றுமண் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா ஐயனாரப்பன் பிறந்ததாக சொல்லப்படுது. அதனால இந்த இடத்துல வந்து யானை கட்டி, அதாவது தொட்டில் கட்டி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நெய் விளக்கு ஏற்றி ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டு வழிபாடு செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் விரைவில் கைகூடும். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா இந்த ஐயனாரப்பனுடைய வாகனமான குதிரை சிலைகளை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 4 குதிரை இருக்குங்க. இதில் வந்து ஐயனாரப்பனுடைய குதிரையான வேத குதிரையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கட்டுற பழக்கம் இருக்குது. அதாவது பில்லி சூனியம் ஏவல் திருட்டு போயிடுச்சு நம்மளுடைய பொருள்
அந்த மாதிரி களவு போயிருச்சுனாலும், பணம் தராமல் நம்மளை யாராவது ஏமாத்துனாங்க அப்படின்னாலும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா ஒரு சீட்டில் எழுதிடுவாங்க. எழுதிட்டு இந்த வேத குதிரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த குதிரையுடைய காலில் மட்டும் கட்டி விடுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 குதிரைகள் இருக்கும். எல்லா குதிரைகளுடைய காலையும் கட்ட மாட்டாங்க. இந்த வேத குதிரையினுடைய காலில் மட்டும் கட்டுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களும் இந்த இடத்துல சீட்டு எழுதி கட்டலாம். அவர்களுடைய பழக்கம் மறந்து போயிட்டு அவர்களுக்கு நல்ல உடல் நலம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எழுதி கட்டினா நிச்சயம் அவங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இந்த இடத்துல புற்றுமண் சொன்னேன் இல்லையா, அந்த புற்றுமண்ணில் மஞ்சள் கயிறு கட்டினா திருமண யோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்வி யோகம், தொழில் வளர்ச்சி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நிறைய பூட்டு தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது எதுக்காக இந்த பூட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளை யாராவது மனதளவில் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குறாங்க அப்படின்னா, அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க, அதாவது அதிகமாக பேசுகிறாங்க, தேவையில்லாமல் ரொம்ப நம்மளை பேசி மனசு கஷ்டப்படுத்துகிறாங்க, அதாவது அவர்கள் செய்கிறது தவறு, நல்ல விஷயங்கள் இல்லாமல் அவங்க செய்கிறது தவறு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அந்த கேட் இருக்கு இல்லையா, அந்த குதிரைக்கு முன்னாடி ஒரு கேட் இருக்கு இல்லையா, அந்த கேட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய பூட்டு போட்டிருக்காங்க. அதாவது நம்மளை அதிகமாக பேசியே கஷ்டப்படுத்துகிறவங்க பேசவே விடாத அளவுக்கு அவங்களோட வாய்க்கு ஒரு பூட்டு போடுற மாதிரி அர்த்தமாங்க அது. ஆனால் இதை தவறுதலாக யாரும் பயன்படுத்தாதீங்க. உண்மையிலேயே உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க, அவர்கள் தகாத வார்த்தைகளால் ரொம்ப பேசி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா மட்டும் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பூட்டு வாங்கின்னு வந்துட்டு அந்த இடத்துல போட்டு வேண்டிக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா அடுத்த நிமிஷத்துலேருந்து அவங்க உங்களை நிச்சயமாக பேச மாட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமாகவே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கையில் கயிறு கட்டி விடுவாங்க. கையில் காலில் வேணும்னாலும் கயிறு கட்டி விடுவாங்க. அதுக்கு ஒரு கயிறுக்கு 20 ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எலுமிச்சம்பழம் சுற்றி போடணுன்னாலும் இவங்களே சுற்றி போட்டுருவாங்க. அதுக்கும் தனியாக ஒரு 20 ரூபா கொடுக்கணும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அமாவாசை அந்த மாதிரி நாட்களில் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டுக்கிட்டு வரலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது கெட்டது ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்குங்க. அந்த கீழே சிகப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு எலுமிச்சம்பழத்தை குங்குமத்தில் டிப் பண்ணி அதை நம்மளுக்கு சுற்றி போடுவாங்க, 2ஆக கட் பண்ணி சுற்றி போடுவாங்க, அந்த இடம் தான் அது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் தெரியலங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய குதிரை சிலை இருக்குங்க. எதுக்காக, என்ன வேண்டுதலுக்காக இந்த மாதிரி குதிரை சிலையெல்லாம் வாங்கி வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்களா உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க சிலர். அதாவது ஏவல், பில்லி, சூனியம், வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த இடத்துல சொன்னால் அவங்க எழுதி அவங்க கையாலே தருவாங்க. நம்ம அந்த இடத்துல கட்டிடலாம். நாங்கள் கயிறு கட்டி முடிச்சுட்டு அப்படியே படுத்தது எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஐயனாரப்பனை பார்க்க போகலாம். முன்னாடி வாடி. எங்களோட சேர்ந்து உங்களுக்கும் சுத்தி போட்டாச்சு.
தாண்டி வாங்க. கை கால் ஒதுரு. வா பாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஐயனாரப்பனுடைய வாகனமான குதிரை சிலைகளையும் பார்த்தாச்சு. அடுத்ததா இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகவல்லி அம்மன் இருக்காங்க போகிற வழியில். அவங்களையும் பார்த்துட்டு போயிடலாம். நாகவல்லி அம்மன் கோவில் ரைட் சைடில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாகதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாகவல்லி அம்மனை பார்க்க போகலாம். எடுத்துட்டுங்க எல்லாரும் அம்மா இருந்தாங்க. வாங்கப்பா எடுத்துட்டுங்கம்மா. அப்படியா அங்கேருந்து தான் நம்ம வந்தோம். நாகவல்லி அம்மனை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐயனாரப்பனை தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலுடைய பின்புறத்தில் தான் பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் பார்த்தோம், சித்தருடைய ஜீவ சமாதி பார்த்தோம், அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த 4 குதிரை சிலைகளை பார்த்தோம். அப்புறம் கடைசியாக நாகவல்லி அம்மனை பார்த்துட்டு இப்போ நம்ம ஐயனாரப்பனை பார்க்க போயிட்டுருக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் வசதியும் இருக்குங்க. இப்போ அந்த ஒயிட் கலர் பில்டிங் பார்த்திங்களா, அது வந்து மொட்டை அடிக்கிற இடம். அது இது வந்து மொட்டை அடிக்கிற இடம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அன்னதான கூடமும் இருக்குது. இது ஐயனாரப்பன் கோவிலுடைய ராஜகோபுரம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் வந்து மொட்டை அடித்து காது குத்துறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த சமயத்தில் பொங்கலும் வைப்பாங்க. அதனால் இந்த விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் கூட்டம் அதிகமாக தான் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நேர்த்தி கடனும் செலுத்துவாங்க. அதாவது ஆடு, கோழி இதெல்லாம் வேண்டிக்கிட்டு விடுவாங்க. ஆனால் வந்து இந்த ஐயனாரப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைவ படையல் மட்டும்தான் பண்ணுவாங்க. அசைவ படையல் நேர்த்தி கடன் எதுவும் இந்த இடத்துல செய்ய மாட்டாங்க. மலையாளத்தார் இருக்கார் வெளியில் வர வழியில், அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நேர்த்தி கடனாக வேண்டிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா ஆடு கோழி எல்லாமே வெட்டுறது அந்த இடத்துல மட்டும்தாங்க. நம்ம இன்னும் மலையாளத்தார் பார்க்கல, வெளியில் போகும்போது பார்க்கலாம்.
கோவிலுக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இவரை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். மஞ்சனீஸ்வரர் ஐயனாரப்பன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. கடந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருப்பாங்க. பெயிண்டிங்லாம் பண்ணி நல்லா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமான், அங்கே தான் அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார், அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானையோட சிலைகள். அதுக்கு அடுத்ததாக முருகர் இருப்பார் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், எல்லாரும் எந்த கோவிலுக்கு போனாலும் வீடு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருடைய வேண்டுதலும் நல்லபடியாக நிறைவேறட்டும். பாருங்க, இவங்க 2 பேரும் வீடு கட்டுறாங்க. இங்கே முருகரும், அப்படியே கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னா பைரவரும் இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா தலவிருட்சம் இருக்கும். அதுக்கடுத்ததான் நம்ம பைரவரை பார்க்க போகலாமா? விசேஷ நாட்களில் வந்தீங்கன்னா தான் இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக சாமியை பார்த்துட்டு போகலாம் அழகாக. ஆனால் என்றைக்கு வரதா இருந்தாலும் மாலை 6 மணிக்கு மேலே கோவிலுக்கு வராதிங்க, நட சாத்தி இருக்கும். 6 மணிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சாமியை பார்த்துட்டு போகலாங்க. இது விசேஷ நாளுன்றதுனால பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைரவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐயனாரப்பனை பார்த்துட்டு இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சுங்க. அடுத்ததாக வந்து யாரை பார்க்கலாம்? மலையாளத்தரை பார்க்க போகலாம். இந்த கோவிலுடைய லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அடுத்ததான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது மொட்டை அடிக்கிற இடம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உணவு கூடமும் இருக்குது. அன்னதானமும் போடுவாங்க. விசேஷ நாட்களில் கண்டிப்பாக அன்னதானம் இருக்கும். மற்ற எல்லா நாட்கள்லையும் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியலங்க. அப்பா வாங்கி தர சொல்லிட்டா இப்போ நம்ம மலையாளத்தரை பார்க்க தான் கோவிலுக்கு வெளியில தான் வந்துட்டுருக்கோம். ஐயனாரப்பனை பார்த்துட்டு வெளியில் வர வழியில் தான் பார்த்திங்கன்னா மலையாளத்தார் இருப்பாங்க. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நேர்த்தி கடனுக்காக ஆடு கோழி எல்லாமே இந்த இடத்துல தான் விடுவாங்க. மலையாளத்தார் வந்து இந்த இடத்துல காவல் தெய்வமாக இருப்பார்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம இதுக்குள்ளே போயிட்டு ஐனாரப்பன், பிள்ளையார், சித்தருடைய ஜீவ சமாதி, அதுக்கப்புறம் அந்த குதிரையுடைய சிலைகள், இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. வெளியில் வர வழியில் பார்த்திங்கன்னா மலையாளத்தாரும் பார்த்தோம். கோவிலுக்கு வெளியில் வந்தாச்சுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலுடைய வெளிப்பக்கம் என்ட்ரன்ஸ்ல இருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு போகிற வழி, ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் மெயின் ரோடுக்கு போகலாம். ஆனால் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோவில் இருக்கு. இந்த இடம் தாங்க ரூம் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல ரூம் இருக்கு. இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பாதை போகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு அம்மன் கோவில் இருக்கு. அந்த அம்மனுடைய பேர் பார்த்தீங்கன்னா பொறையாத்தம்மன். இது பொறையாத்தம்மன் ஆலயம்ங்க. இந்த பொறையாத்தம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் தான். இந்த அம்மனுக்கு நம்மளுடைய கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம், அர்ச்சனையும் பண்ணலாம், எல்லாமே நம்மளுடைய கையாலேயே பண்ணலாங்க. இந்த கோவில் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த பாதையில் போனீங்க அப்படின்னா பொறையாத்தம்மனை பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் தூரத்தில் பூமீஸ்வரர் கோவில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 36 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஆலம்பரி ஃபோர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழ்புத்துப்பட்டுக்கு வந்தோம். அங்கே இருக்கக்கூடிய மஞ்சனீஸ்வரர் ஐயனாரப்பனையும் பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பாய்.